சிரிக்கிறீங்க. ஆனால் ஓட்டை மட்டும் ரெட்டலை போட்டு எஸ்இசி எம்எல்ஏ ஆக்கி விட்டு நீங்கள் திண்ணையில் உட்காந்துக்கிட்டே நாங்கள் தெரு தெருவாக கத்துறோம். எவ்வளோ கஷ்டம் பார்த்தீங்களா? திண்ணையில் இருக்க உங்களுக்காக அம்மா நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க, மகிழ்ச்சியாக இருக்கீங்களா, சந்தோஷமாக இருக்கீங்களா? திண்ணையில் அமைதியாக காத்தோட்டமாக உட்காந்துக்கிட்டு போன கதை வந்த கதை எல்லாத்தையும் பேசிக்கிட்டு சந்தோஷமாக இருக்கீங்க. எங்களுக்கும் இதே மாதிரி எங்கள் ஆத்தாப்பனோட என் பொண்டாட்டி பிள்ளைகளோட உட்காந்துக்கிட்டு திண்ணையில் உட்காந்துட்டு ஜாலியாக பேசிட்டு நிலாச்சோறு தின்னுக்கிட்டு இருக்கணும்னு ஆசை தான். ஆனால் என்ன பண்ணுறது, நீங்கள் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நீங்கள் சந்தோஷமாக இருக்க மாதிரி எங்களை நீங்கள் இருக்க விடலையே. இசைக்கு சுப்பையாக ஓட்ட போட்டிங்களே, நாங்கள் உங்களை காப்பாற்ற வேண்டியது இருக்குது. வேறு வழி இல்லாமல் தானே இப்படி வந்து நிற்கிறோம். அம்மா இங்கே இருங்க, பணம் இருந்தால் அள்ளி கொடுக்கணும், படிச்சிருந்தா சொல்லிக் கொடுக்கணும். நாங்கள் படிச்சிருக்கோம், அதனால் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு வந்து இப்படி ரோடாக கத்துறாங்கம்மா. நைட்டில் மணி எத்தனைன்னு பாருங்கள். டெய்லி கத்தி 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 15 வருஷமாக கத்துறோம். ஏதோ தேர்தல் ஆரம்பிச்சதுக்கு முன்னாடி 5 நாள் 30 நாள் 40 நாள் கத்தலை, 40 நாள் இப்போ வந்து தொடர்ச்சியாக கத்துறோம். ஆனால் 15 வருஷமாக கத்துறாங்கம்மா. தொடர்ச்சியாக எல்லா தேர்தலையும் 15 வருஷம் வந்த எம்பி தேர்தல், எம்எல்ஏ தேர்தல், ஊரக உள்ளாட்சி, நகர்ப்புற உள்ளாட்சி எல்லாத்துலேயுமே தோத்துக்கிட்டே இருக்கோம். நாங்கள் தோக்குற காரணம் என்ன தெரியுமாம்மா? நாங்கள் மற்ற கட்சி மாதிரி திமுக, அதிமுக, காங்கிரஸ், பிஜேபி மாதிரி ஓட்டு காசு கொடுக்க மாட்டாங்கம்மா. ஏன் ஓட்டு காசு கொடுக்க மாட்டோம்னா, ஓட்டுக்கு காசு கொடுத்தா அது லஞ்சங்கம்மா. அம்மா, அரசியல் என்பது மக்களுக்கு செய்ய வேண்டிய சேவை. சேவையை செய்யறது எதற்காக? நாம ஓட்டுக்கு பணம் கொடுக்கணும். சேவை செய்ய வர என்ன செய்யணும்? அம்மா, நீங்கள்லாம் உங்கள் வேலை வெட்டிக்கு போங்க, நீங்கள்லாம் உங்கள் வீட்டை பராமரிங்க, எனக்கு ஓட்டு போடுங்க, நான் நாட்டை பராமரிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது தான் நம்ம அரசியல். அதுதான் நம்ம சேவை. சேவை செய்யறதுக்கு எதுக்காகமா உங்கள்கிட்ட ஓட்டுக்கு பணம் கொடுக்குறாங்க? புரியுதாங்கம்மா? நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறேன், வீட்டை பூட்டி வச்சிருக்கீங்களா, திறந்து வச்சிருக்கீங்களா? இது யார் வீடு? உங்கள் தாத்தா வீடு. உங்கள் வீடு எங்கே இருக்குது? இந்த வீடு இருக்குல்ல, திறந்ததே வச்சிருக்கீங்க. 1 லட்ச ரூபா தர்றேன், ஒரே ஒரு நாள் உங்கள் வீட்டை கொள்ளையடிச்சுக்கிறவா? இந்த திறந்துட்டாங்க. அந்த மாட்டேன். வணக்கங்கம்மா, நல்லா இருக்கீங்களா? ரைட். ஏம்மா, அம்மா நாம போட்டோம்மா, உங்கள் வீட்டை 1 லட்ச ரூபா தர்றேன், ஒரே ஒரு நாள் கொள்ளையடிச்சுக்கிறேன், விடுவீங்களா? விட மாட்டீங்க. ஏன் தெரியுமா? நான் கொடுக்குற 1 லட்ச ரூபாயோட அதிகப்படியான நகம், பணம், காசு, பட்டா, சிட்டா, இன்னும் நிறைய பித்தளை பொருள், தங்க பொருள், வெங்கல பொருள் எல்லாமே உங்கள் வீட்டில் இருக்கும். அப்படித்தானுங்கம்மா? அப்போ 1 லட்ச ரூபா கொடுத்தா உங்கள் வீட்டை கொள்ளையடிச்சுக்கிறவான்னு கேட்கையில் உங்களுக்கு ஞாபகம் வருது, என் வீட்டில் இருக்கக்கூடிய பட்டா, சிட்டா 1 லட்ச ரூபாயோட காசு அதிகம்டா, என் வீடே 1 லட்ச ரூபாயோட காசு அதிகம்டா. அதை விட மதிப்பு அதிகம் தானே. இது 10 லட்ச ரூபா, 20 லட்ச ரூபா, 30 லட்ச ரூபா மதிப்பிலான பொருட்கள் அந்த வீட்டுக்குள்ள இருக்கு. அப்படி இருக்கும்போது 1 லட்ச ரூபா கொடுத்து நான் கொள்ளையடிச்சுக்கிறவான்னு கேட்கும்போது நீ வேணான்னு சொல்றீங்க. உங்களுக்கு அந்த புத்தி யோசிக்க தோணுலங்கம்மா? அதே மாதிரி ஓட்டுக்கு 500 ரூபாயை கொடுத்து நாட்டை கொள்ளையடிக்கிறதுக்கு 5 வருஷம் கொள்ளையடிச்சுக்கிறேன்னு மறைமுகமா கேட்கிறேன். அவன்கிட்ட காசை வாங்கிட்டு ஓட்ட போடலாமா? அதுவும் இசைக்கு போய் 1000 ரூபா கொடுத்துட்டு கேட்கிறாரு. 1000 ரூபா கொடுத்துட்றேன், இந்த நாட்டை கொள்ளையடிச்சுக்கிறேன்னு சொல்லாம சொல்றாருங்கம்மா. நீங்களும் அந்த விஷயம் தெரியாம 1000 ரூபாய் வாங்கிட்டு ஓட்டு போட்டுறீங்கம்மா. இருக்கக்கூடிய ஆத்து மணலை பூரா அள்ளி வித்துட்டாங்கம்மா. தாமிரபரணி தாய் செத்து போயிட்டாங்கம்மா. தாமிரபரணி தாயை கொத்துயிரும் குலையுருமா கிடக்கிறவளை நம்ம காப்பாத்தணுங்கம்மா. இங்க இருக்க மலையை பூரா வெட்டி வித்துட்டாங்கம்மா. இங்க இருக்க மண்ணை பூரா அள்ளி வெட்டி வித்துட்டாங்கம்மா. இருக்கிற சாராயங்களை வச்சு மக்களை பூரா கொடுமை பண்ணி கொண்டுகிட்டு இருக்காங்கம்மா. இருக்கிற கஞ்சா வச்சு பொம்பளை பிள்ளைகளை பாதுகாப்பு எல்லாம் பண்ணிட்டாங்கம்மா. இங்க நடக்கக்கூடிய எல்லா வகையான பிரச்சனைக்கு ஐயோ கொலை பண்ணிவிட்டானே, ஐயோ கொள்ளையடிக்கிறானே, ஐயோ எந்த விஷயத்துக்கு போனாலும் லஞ்சம் கேட்கிறானே, விஓ லஞ்சம் கேட்கிறாரு, ஆர்ஐ லஞ்சம் கேட்கிறாரு, தாசில்தார் லஞ்சம் கேட்கிறாரு. இப்படி எங்க போனாலும் லஞ்சமா இருக்கே, ஊழலா இருக்கே, கொள்ளையடிக்கிறானே, கொலை பண்றானே, பொம்பளை பிள்ளைங்களுக்குள்ள திண்ணையில இவ்வளவு தைரியம் உட்காந்துக்கிறமா? இந்த இப்படியா இந்த ரோட்டு முடிய நடந்து போயிட்டு வந்துறியா? இதே மாதிரி ரோட்ல நடந்து போயிட்டு வர முடியுமா தனியா? ஆனா ஐயா போயிட்டு வர முடியுமா? ஒரு ஆம்பளையால் போயிட்டு வர முடியுதுல? ஆம்பளையால் நடந்து ஒத்தையில போயிட்டு வருது, பொம்பளையால் போக முடியல. காரணம் என்னன்னா கஞ்சா. எந்த பொம்பளையாலும் இங்கே கஞ்சா அடிக்கிறது இல்லாமல், ஆனால் ஆம்பளையாளுங்க கஞ்சா அடிச்சு அந்த கஞ்சா போதையில் பெத்த தாய் யாரு, பெத்த பிள்ளை யாரு, தான் பெற்ற பிள்ளை யாரு, தன்னை பெற்ற தாய் யாரு, தன்னையோட வயசுல மூத்தவங்க பெண்கள் யாரு எதுவுமே பார்க்காம கையை பிடிச்சி இழுக்கிறது, கற்பழிக்கிறது, இந்த மாதிரி கொடுமையெல்லாம் செய்யறாங்கம்மா. 2 வயசு பிள்ளையே கற்பழிச்சு கொண்டு விட்டாங்கம்மா. 85 வயசு பாட்டியும் கற்பழிச்சு கொண்டுறாங்கம்மா. இது நாடா சுடுகாடா? இது எல்லாத்துக்கும் காரணம் கோட்டர் கடை, சாராய கடை. இது எல்லாத்துக்கும் காரணம் கஞ்சா. அப்ப இந்த போதையெல்லாம் ஒழிக்கணும்னு நினைச்சா சாராயம் விற்காத கட்சி அம்மா திமுகவும் சாராயம் வித்துருச்சு, அதிமுகவும் சாராயம் வித்துருச்சு, பிஜேபி காங்கிரஸும் சாராயம் வித்துருச்சுங்கம்மா. தமிழ்நாட்டிலேயே சாராயம் விற்காத ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தாங்கம்மா. செந்தமிழன் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் சாராயத்தை ஒழிப்புன்னு பேசின கட்சி. மற்ற கட்சியெல்லாம் நாங்கள் மதுக்கடையை, கோட்டர் கடையை படிப்படியாக குறைப்போம் வாங்க. புரியுங்களா? எந்த படியும் அவங்க உடைச்சதில்லை. மாறாக வாசப்படியை மட்டும் மாற்றி வச்சு 4 கடை 3 நாள் 40 கடை திறந்துக்கிட்டு இருக்காங்கம்மா. ஆனால் இதுவரைக்கும் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் நான் ஆட்சிக்கு வந்தால் சாராய கடையை ஒழிப்பேன்னு சொன்ன ஒரே ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி, அண்ணன் செந்தமிழன் சீமான் தேமா. மற்றவங்க இதை சொல்ல மாட்டாங்கம்மா. ஏன்னா மற்ற அரசியல்வாதிகளேமா திமுக காரங்களும் அதிமுக காரங்களும். திமுகவில் வந்துங்கம்மா கனிமொழின்னு ஒரு அம்மா இருக்காங்களா? ஐயா கருணாநிதியோட மக கனிமொழி. கருணாநிதியோட மக கனிமொழிக்கு ஒரு பெரிய சாராய ஃபேக்டரி இருக்குங்கம்மா. திமுக ஆட்சிக்கு வந்தால் அவங்க எடுத்துக்கிடுவாங்க.
அதிமுக ஆட்சிக்கு வந்தா நேரடியா போய் எங்க ஃபேக்டரில அதிமுக எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி அதிமுகல சசிகலாமா இருக்காங்களா, அவங்கள்ட்ட மிடாஸ்னு ஒரு பெரிய ஆலை இருக்கு. திமுக காரங்கள்ட்ட 10 ஆலை இருக்கு. ஒன்னு கனிமொழி கிட்ட இருக்கு, இன்னொன்னு ஜெகத் ரச கிட்ட இருக்கு, இன்னொன்னு வந்து டிஆர் பால்ட்ட இருக்கு. இப்படி 10 பேர் நீங்க சொல்லிட்டே இருக்கலாம். ஏவா வேலு கிட்ட இருக்கு, இப்படி திருச்சியில் இருக்கக்கூடிய KN நேரு கிட்ட இருக்கு. இப்படி ஒரு 10 பேரு சாராய ஆலைகளை சொந்தமா வச்சிருக்காங்கம்மா. அந்த அரசியல்வாதிகளுடைய சாராய ஆலையில இருந்து சாராயம் எல்லா கடைகளுக்கும் சப்ளை ஆகுது. தமிழ்நாடு அரசு அவங்கள்ட்ட இருந்து வாங்கிக்கிறது. இப்ப திமுக ஆட்சியில் இருந்துச்சு, திமுக காரங்களோட சாராய ஆலையில வாங்கிடுவாங்க. அதே நேரத்தில் அடுத்த தடவை ஒருவேளை வேற கட்சி வந்துட்டா என்ன செய்யறதுன்னா, அதிமுகவினுடைய திமுக 10 பேர் 10 கம்பெனி வச்சிருக்காங்கன்னா 10 கம்பெனிக்கு சேர்த்து ஒரே ஆள் சசிகலா மிடாஸ்னு ஒரு கம்பெனி வச்சிருக்காங்க. பெரிய கம்பெனி, பெரிய சாராய ஆலை. அப்ப என்ன செய்யறாங்க, திமுக ஆட்சிக்கு வந்தாலும் எதிர்கட்சியான அதிமுக சாராயத்தை வாங்கி வித்துக்குருவாங்க. நம்ம கட்சியில இருக்க சாராயத்தை வித்துக்குருவாங்க. அதிமுக ஆட்சிக்கு வந்தா அதிமுக கட்சிக்காரன் வச்சிருக்க சாராயத்தையும் வாங்கி வித்துக்குருவான், எதிர்கட்சியான திமுக விற்கிற சாராயத்தையும் வாங்கி வித்துக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமாங்கம்மா, திமுகவும் அதிமுகவும் எதிரிகள்னு நம்மள்ட்ட காட்டிக்கிறாங்கம்மா. 2 பேருமே ஒண்ணுங்கம்மா. நீ ஒரு 5 வருஷம் ஆண்டுக்கு கொள்ளையடிச்சுக்க, மக்கள் நாசமா போட்டோம். நான் ஒரு 5 வருஷம் ஆண்டுக்கிறேன், கொள்ளையடிச்சுக்கிறேன், மக்கள் நாசமா போட்டோம். நீயும் கோட்டு கடை திறந்துட்டு சாராயத்தை வித்து மக்களை நாசமாக்கு, நானும் கோட்டு கடை வித்து சாராயத்தை வித்து நாசமாக்குறேன். என்னுடைய அரசியல் கட்சியில் இருக்க எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் மாவட்ட செயலாளரும் ஒன்றிய செயலாளரும் நகர செயலாளரும் அங்கே போய் கஞ்சா வித்து லாபம் பார்க்கட்டும், சீட்டாட்ட கிளப்பு நடத்தி வியாபாரம் பார்க்கட்டும், லாட்டரி சீட்டு வித்து வியாபாரம் பார்க்கட்டும் சொல்லிட்டு இந்த நாட்டை திமுகவும் அதிமுகவும் பிஜேபியும் காங்கிரஸும் கூட்டு சேர்ந்து இந்த நாட்டை இதுவரைக்கும் வித்து தின்னு நாசமாக்கி முடிச்சுட்டாங்கம்மா. இதோட சேர்ந்து கோட்டுக்கடையால ஒவ்வொரு பெண்களும், பல பெண்கள் தாலி அறுத்துட்டாங்கம்மா. இன்னைக்கு பல பெண்களுடைய தாலி போனதுக்கான காரணம் இந்த கோட்டுக்கடைமா. பல பிள்ளைகளுடைய வாழ்க்கை போனது காரணம் சின்ன பிள்ளைகள்லாம், சின்ன குழந்தை கல்யாணம் ஆகி 1 வருஷத்துல 2 வருஷத்துல அந்த பிள்ளைகளுடைய புருஷன் முழு குடிகாரன மாதிரி, முழு கஞ்சா குடிக்கியா மாதிரி செத்து போயிடுறாங்கம்மா. அந்த பிள்ளை வயிற்றுல 1 வாயில 1 2 குழந்தைகளை வச்சுக்கிட்டு நடு ரோட்டுல கூலி வேலைக்கும் கட்டட வேலைக்கும் தோட்டத்து வேலைக்கும் போய் கஷ்டப்படுதுமா. இந்த நிலையெல்லாம், இந்த அவல நிலை மாறணும். நம்ம வீட்டு பிள்ளைக்கு நம்ம வீட்டுல பிறந்த பொம்பளை பிள்ளை இதே மாதிரி ஒரு 18 வயசுலயும் 19 வயசுலயும் கல்யாணம் பண்ணிட்டு 2 வயசுல தாலி எடுத்துட்டு நம்மளுக்கு எவ்வளவு தவிப்பா இருக்கும், எவ்வளவு கஷ்டமா இருக்கும். இந்த நிலைமையெல்லாம் மாற நினைச்சீங்கன்னா ஒரு தடவை விவசாய சின்னத்துக்கு நாம் தமிழர் கட்சி ஓட்டு போடுங்கம்மா. இந்த தேர்தலில் வேட்பாளரை நாங்கள் அதிகமாக போட்டிடுறோம். நீங்க ஓட்டு போட போகும்போது மூணாவது சின்னம், அதாவது 5 பேர் போட்டிடுறோம். 5 பேர் போட்டிடல 3வது இடத்துல என்னுடைய சின்னம் விவசாய சின்னம் இருக்குமா, இதை எடுத்து காட்டுப்பா. இந்த விவசாய சின்னம் இப்படி தேகமா இருக்கும். நீங்க போயிட்டு ஓட்டு போட போகும்போது கொஞ்சம் சிந்திச்சு இந்த பிள்ளைகள், இந்த குழந்தைகளுடைய எதிர்காலத்தை கருதி, அம்மா நாம ஒரு குடும்பம் இருக்குங்கம்மா, ஒரு குடும்பத்துல ஒரே ஒரு அப்பா குடியாரா போயிட்டாரு, கஞ்சா குடிக்கையா போயிட்டாரு, வேலை வெட்டிக்கு போறதில்ல, சாப்பிட்டு தூங்குறாரு, குடிச்சுட்டு பொண்டாட்டி வேலைக்கு போயிட்டு கொண்டு வர்ற காசையும் அடிச்சு பிடிங்கி குடியாரனா மாறிடுறாரு, சாராய கடையில போய் சாராயத்தை வாங்கி குடிச்சிடாரு. அந்த குடும்பம் நல்லா இருக்குமாமா? நல்லா இருக்காதுல்ல. அந்த குடும்பம் எவ்வளவு கஷ்டப்படும், சீரழிஞ்சு போயிரும்ல. அந்த குடியார தகப்பனுக்கு வீட்டுல இருக்கக்கூடிய மனைவி எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. அந்த குடியார தகப்பனுக்கு பிள்ளையா பிறந்த 2 பிள்ளைகளோ 3 பிள்ளைகளோ என்ன பாடுபடும். சரியான சாப்பாடு கிடைக்காது, சரியான பள்ளிக்கூடம் போக முடியாது, சரியா துணிமணி கிடைக்காது, காலேஜுக்கு போக முடியாது. அப்ப வேற வழி இல்லாம கூலி வேலைக்கு போக வேண்டியது இருக்கும். அம்மா ஒரு பக்கம் கூலி வேலைக்கு போய் கஷ்டப்படும், பையன் ஒரு வேலைக்கு கூலி வேலைக்கு போய் கஷ்டப்படும், அந்த பொம்பளை பிள்ளை ஒரு கஷ்டப்படும். அந்த பிள்ளைக்கு நல்ல மாப்பிளை பார்த்து கட்டி வைக்க முடியாது, நகை நட்டு போட முடியாது, சீர்சனத்தை செய்ய முடியாது. அப்ப ஒரு குடும்பத்துல ஒரே ஒரு அப்பா குடியாரனா மாறினா அந்த குடும்பமே நாசமா போயிருது, தறியிட்டு போயிருது, நடுத்தருக்கு வந்துருது. ஆனா ஒரு நாட்டினுடைய ஒட்டுமொத்த தலைவனும் சரியில்லாட்டி இந்த நாடு எப்படிமா இருக்கும்? ஒரு குடும்பத்துல ஒரு தலைவன் ஒரு தகப்பன் சரியில்லைங்கம்மா. ஒரு நாட்டினுடைய தலைவனாக தகப்பனாக இருக்கக்கூடிய நபர் சரியில்லாட்டி இந்த நாடே நாசமா போயிடும், நாடே நடுத்தருக்கு வந்துடும். நாட்டை காப்பாற்ற நாதி இல்லைங்கம்மா. இந்த நாட்டை காப்பாற்றுறதுக்காக, இந்த நாட்டை மாத்துறதுக்காக, இந்த மண்ணை மாத்துறதுக்காக, தாமிரபரணி தாயை காப்பாற்றுறதுக்காக கனிமவள கொள்ளையர்கள் நாங்க வந்தா கல்குவாரிக்கு எதிராக இருப்போம், மண்குவாரிக்கு எதிராக இருப்போம். நாங்கள் வந்தால் காவிரியில இருந்து தண்ணி எடுத்து கொக்கோகோலா கம்பெனிக்காக விற்க முடியாது, காவிரியில இருந்து தண்ணி ஆட்டையை போட்டு விற்க முடியாது. அப்ப நாங்க என்ன சொல்றோம், நீர்வளம் நிலவளம் இந்த பஞ்சபூதங்கள் சில 50 சக்திகளும் இந்த மக்களுக்காக பயன்படும். இந்த நாட்டினுடைய வளம் இந்த ஊருக்கு பயன்படணும். நாங்க மற்ற கட்சிகள் மாதிரி டிவி, மிக்சி, கிரைண்டர், ஆடு மாடு கோழி இது எதுவுமே இலவசமா கொடுக்க மாட்டாங்கம்மா. எல்லா பேருக்கும் சரிசமமான கல்வி. இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சா தான் பெரிய ஆளு, வேற காசு கட்டி 1 லட்சம் ரூபாய் 1.5 லட்சம் ரூபாய் ஃபீஸ் கட்டி படிச்சா தான் பெரிய ஆள் அப்படின்ற நிலைமை இருக்காதுமா. காசு கட்டி படிக்கிற பள்ளிக்கூடமே இருக்காது, காசு கட்டி படிக்கிற காலேஜே இருக்காது. அனைவருக்கும் 1வதுல இருந்து LKG UKG சொன்னா 1ஆம் வகுப்புல இருந்து 10 வருஷம் 12 வருஷம் காலேஜில் போய் நீ PhD வரையும் படிக்கிறனாலும் எல்லா கல்வியும் அரசு கல்லூரியா தான் இருக்கும், அரசு பள்ளிக்கூடமா தான் இருக்கும். எம்எல்ஏ மகனும் அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கணும், ஏழைவாளியின் மகனும் அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கணுன்ற நிலைமை உருவாக்குவோம். அதே மாதிரி தரமான மருத்துவம் அனைவருக்கும் ஒரே மருத்துவம் பிரைவேட் ஆஸ்பத்திரியில் இருக்காதுமா. அரசாங்க மருத்துவமனை தான் எல்லா பேரும் அதே அரசாங்க மருத்துவமனை தான் போகணும். நான் உங்களுக்கு சொல்றீங்கம்மா, நீங்களும் நானும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்பாசமுத்திரத்தில் அரசு மருத்துவமனை போனா எந்த அளவுக்கு நாத்தமா இருக்கு, எந்த அளவுக்கு வீச்சமா இருக்கு. அந்த அரசு மருத்துவமனையில் போய் நீங்களும் நானும் மருத்துவம் பார்ப்போம். ஆனா எம்எல்ஏவும் MP வருவாங்களா, அமைச்சர்கள் வருவாங்களா? ஸ்டாலினுக்கு உதயநிதி ஸ்டாலினுக்கு முடியலாட்டி அரசு மருத்துவமனைக்கு போவாங்களா? அவங்க பெரிய பெரிய பணக்கார ஆஸ்பத்திரியில் போய் படுத்துவாங்க. இப்ப நாங்க என்ன சொல்றோம், நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்துட்டா அரசு மருத்துவமனையை தவிர தனியார் மருத்துவமனையே இருக்காது. அப்ப தனியார் மருத்துவமனையில இல்லைன்னா என்னாகும்? முதலமைச்சர், அமைச்சர், MLAக்கள், MPக்கள்,
இங்க இருக்கக்கூடிய சேர்மன், இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லா பேரும் போய் அரசு மருத்துவமனை போகணும். அப்ப எல்லா பேரும் அரசு மருத்துவமனை போனா இங்க தூய்மையா இருக்குமா இல்லையா? மருத்துவமனை தூய்மையா இருக்குமா இல்லையா? மருத்துவமனை தூய்மை ஆக்கிடுவாங்களாமா? நம்ம போறப்பதான் கண்டுக்கிறாம இருப்பாங்க, அவங்க வர்றப்ப தூய்மை ஆக்கிடுவாங்க. அப்ப நாங்க என்ன சொல்றோம், நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் நான் எம்எல்ஏ ஆனாலும் சீமான் முதலமைச்சர் ஆனாலும் நாங்கள் அரசு மருத்துவமனையில தான் மருத்துவம் பார்ப்போம், அரசு பள்ளிக்கூடங்கள்ல தான் எங்க பிள்ளைகளை படிக்க வைப்போம். அப்ப அந்த மாதிரியான சூழ்நிலை உருவாகும் போது அனைவருக்கும் சமமான தரமான மருத்துவம் கிடைச்சிடும், அனைவருக்கும் சமமான தரமான பள்ளிக்கூடம் கிடைச்சிடும், கல்லூரி கிடைச்சிடும். அம்மா உங்களுக்கு இலவசமா பள்ளிக்கூடத்துல படிப்பு கொடுத்துறேன், இலவசமா கல்லூரியில படிப்பு கொடுத்துறேன். பிள்ளைய படிச்சு வந்த உடனே அந்த பிள்ளைய படிச்ச படிப்புக்கு ஏற்ற மாதிரி திறமைக்கு ஏற்றது மாதிரி அரசாங்க வேலையை இலவசம் கொடுத்துரு, லஞ்சம் கொடுத்து வாங்குறது இல்ல. இந்த பால்வாடி ஆயாவுக்கு 10 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கி வேலை கொடுக்குறாங்களே அது மாதிரி இல்ல. இலவசமாக உன் கல்விக்கு தகுந்த மாதிரி உன் திறமைக்கு தகுந்த மாதிரி உனக்கு வேலையை கொடுத்துருவோம். வேலையை கொடுத்துட்டா அவன் நல்லா கை நிறைய சம்பாதிப்பான். உங்க புள்ள ஒரு மாசம் 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறானா, நீங்க போய் ஓட்ட மிக்சி, ஓட்ட கிரைண்டர், ஓட்ட டிவி அரசாங்கம் இலவசமா கொடுத்ததை வாங்கணுமா, அல்லது உங்க புள்ள 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கணுமான்னு பாத்துங்க. இப்ப உங்களுக்கு டிவி, மிக்சி, கிரைண்டர், ஆடு மாடு இலவசமா கொடுத்து, ஓட்ட உடசல இலவசமா கொடுத்து நீங்க கஷ்டப்படுறதுக்கு பதிலா நான் உங்க பிள்ளைக்கு 1.5 லட்சம் ரூபாய் சம்பளத்துல வேலையை கொடுத்துட்டு அரசு வேலையை கொடுத்துட்டா உங்க பிள்ளை உங்களுக்கு தேவையான நல்ல கம்பெனி, பிடிச்ச கம்பெனி, பிடிச்ச கலர்ல டிவி வாங்கலாமா, மிக்சி வாங்கலாமா, கிரைண்டர் வாங்கலாமா, உங்களுக்கு பிடிச்சதை வாங்கிறீங்க, தரமான பொருளை நீங்களே வாங்கிறீங்க. அப்ப இலவசமா நாம் தமிழர் கட்சி கொடுக்கறது கல்வியை இலவசமா கொடுப்போம், கல்விக்கேற்ற அரசாங்க வேலையை இலவசமா கொடுப்போம், வேலைக்கேற்ற சம்பளத்தை இலவசமா கொடுப்போம். உங்களுக்கு பிடிச்ச பொருளை நீங்க வாங்கிக்கலாமா? ஆகவே லஞ்சத்தை ஒழிக்கணும், ஊழலை ஒழிக்கணும், கொள்ளையடிக்கிறத ஒழிக்கணும், கொலை செய்யறத ஒழிக்கணும், பாலியல் வன்கொடுமையை ஒழிக்கணும், பெண்கள் பாதுகாப்பா இருக்கணும், குழந்தைகளுக்கு சரியான தரமான கல்வி கிடைக்கணும். நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு தடவை படிச்ச இளைஞர்கள் ஓட்டு போடுங்கம்மா. இதுக்கு முன்னாடி நம்ம கஷ்டப்பட்டாங்கம்மா. அம்மா உங்க காலத்துல நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டீங்கம்மா, ஐயா காலத்துல ஐயா எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாருங்கம்மா. இப்போ உங்களுக்கு பிள்ளைகளா பிறந்த நாங்களும் கஷ்டப்பட்டோமா, நீங்களும் கஷ்டப்பட்டீங்க, உங்க அப்பா அம்மா உங்க மாமனார் மாமியா கஷ்டப்பட்டு இருப்பாங்க, நாங்களும் கஷ்டப்பட்டோம். இந்த நம்ம பட்ட கஷ்டத்தை நம்ம பிள்ளைய படணுமாமா? இங்க இருக்க எல்லா பேரும் பீடி சுத்திக்கிட்டு இருக்கீங்க. உங்க மகள் நாளைக்கு பீடி சுத்தணுமா, உங்க பேத்தி நாளைக்கு பீடி சுத்தணுமா, உங்க பேரை உட்கார்ந்து இதே வயக்காட்டு வேலைக்கு போகணுமா, உங்க பேரை இதே மாதிரி அரசாங்க பள்ளிக்கூடத்துல போய் கஷ்டப்பட்டு படிச்சு தரமில்லாத கல்வியை படிக்கணுமா? எல்லாருக்கும் சமமா கிடைக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு தடவை நாம பட்ட கஷ்டத்தை நம்ம பிள்ளைய படக்கூடாதுன்னு நினைச்சு விவசாய சின்னத்துக்கு நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுங்க. 3வது இடத்துல வாக்குப்பெட்டியில 3வது இடத்துல இருக்குங்க, அதுக்கு ஓட்டு போட்டுருங்க. அம்மாவுக்குள்ள இருந்து பேசவும் கண்ணுல எனக்கு தெரிஞ்சு, அதனால அம்மாவை பார்த்து பேசியிருக்கேன். அம்மாவை பார்த்து என்னென்னலாம் பேசணும் அதுதான் இந்த கடைசி இறுதி. எங்களுடைய குரல் கேட்கிற வரைக்கும் யாரெல்லாம் எங்களை வேடிக்கை பார்க்குறீங்களோ, யாரெல்லாம் பார்க்குறீங்களோ, இந்த பிரச்சார வாகனத்தின் முன்பகுதி பின்பகுதி எல்லாத்திலும் இன்று பார்க்கக்கூடிய என் தாய் தமிழ் உறவுகள் எல்லாருக்கிட்டையும் இந்த வேண்டுகோளை வைக்கிறோம். ஒரு தடவை படிச்ச இளைஞர்களுக்கு, படிச்ச பிள்ளைகளுக்கு நாம் தமிழர் கட்சியில ஓட்டு போடுங்க. உங்க சொந்த பந்தங்களுக்கு எல்லாம் போன் பண்ணி, உங்க சொந்த பந்தங்கள்ட்ட எப்படி ஒரு நாளைக்கு ஒரு தடவை 2 தடவை பேசுவீங்க, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, என்ன குழம்பு, என்ன வெஞ்சனம் எல்லாம் பேசுவீங்க. அந்த மாதிரி பேசையில இந்த மாதிரி ஒரு தம்பி வந்தாமா, பேசினாமா, அந்த பையன் பேசுனா நல்லதா இருக்குமா, சீமான பத்தின வீடியோக்களை உங்க மொபைல்ல பாருங்க. சீமான பேசியிருக்காருல, சீமான பேசின வீடியோக்களை பாருங்க. அந்த வீடியோக்களை அவங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிடுங்க. ஏதாவது நாடகமெல்லாம் பாக்குறோம், ஏதாவது சீரியல் எல்லாம் பாக்குறோம், ஒண்ணுக்கு ஆகாத மாமியா சண்டை, மருமக சண்டை, பக்கத்து வீட்டுக்காரனை எப்படி கெடுக்கிறது, மச்சான் கொடுத்தனை எப்படி கெடுக்கிறதுன்னு டிவியில நல்லா சொல்லி தர்றாங்க பொம்பளையாளுக்கு, நாடகத்தின் மூலமா, சீரியல் மூலமா. அதை பாக்குற நேரத்துல சீமான பேசினா பாருங்க, குடும்பம் நல்லா இருக்கு, சொந்த சுருதி நல்லா இருக்கு, அண்ணன் தம்பி ஒற்றுமையா இருப்பேன். ஆகவே நான் சொல்றேன் சரிதான், நம்ம நாடகத்தை பார்த்தா பல குடும்பம் கெட்டு போச்சு. அம்மா ஏதாவது ஒரு குடும்பத்துல 5 ஆம்பளை பையன் இருக்கேன்னு வச்சுக்க, 5 ஆம்பளை பையனுடைய பொண்டாட்டியும் அந்த 5 ஆம்பளை பையில ஒன்னா இருக்க விடுவாங்களா? இதே ஒரு குடும்பத்துல 5 பொம்பளை பிள்ளைன்னு வச்சுக்க, 5 பொம்பளை பிள்ளை அந்த வீட்டுல பிறந்திருக்குன்னா 5 ஆம்பளை பையன் வேற வேற ஊர்ல இருந்து வந்து மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ணிருப்பேன். 5 பேரும் பொட்டு போல வருவான், திண்ணையில தெருவில் உட்காருவான், போடுற சோத்த மாமியா போடுற சோத்து, மச்சினிச்சி குழந்தையா போடுற சோத்தை திருட்டு, பொண்டாட்டி போடுற சோத்து திருட்டு, பேசாம படுத்துருந்து என்ன சகல நல்லா இருக்கலாம்னு சண்டை விடாம போயிருவேன். ஒரே வீட்டுல குடியிருக்க சொன்னாலும் நிம்மதியா இருப்பேன். ஆனா எங்கேயாவது ஒரு அண்ணன் தம்பி 5 பேர் இருக்கான்னா அந்த அண்ணன் தம்பியை கட்டின பொண்டாட்டியை வந்து அந்த குடும்பத்துல 5 பேரை ஒன்னா இருக்க விடுவாங்களா? புரிச்சு அந்த சிந்தனை ஆக்கிட்டு போயிடுவாங்க. அது காரணம் என்ன தெரியுமா? இங்க போடுற நாடகங்கள், இந்த டிவியில போடுறாங்க சீரியல், அதுதான் காரணம். அம்மா நம்ம குடும்பமே, தமிழர்களுடைய குடும்பமே ஒரு காலத்துல நாகரிகமாக ஒற்றுமையாக இருந்த குடும்பம் தேகமா. அதை மாத்த நினைச்ச உலகளாவிய அரசியல் என்ன செஞ்சு தெரியுமா? உலகளாவிய அரசியல், கார்பரேட் நிறுவனத்தினுடைய அரசியல் என்ன தெரியுமா செஞ்சுச்சு? அம்மா 5 ஆம்பளை பையன் இருக்கேன், இந்த 5 ஆம்பளை பையன் ஒற்றுமையா கூட்டு குடும்பமா இருந்தா அந்த குடும்பத்துக்கு ஒரே கார் போதும், ஒரு 2 பைக்கு போதும், ஒரு 3 சைக்கிள் போதும். அப்ப 3 சைக்கிள், 2 பைக்கு, ஒரு கார் இருந்தா அந்த குடும்பத்துக்கு போதும். கேஸ் வாங்கினா எத்தனை கேஸ் வாங்குவீங்க? ஒரே கேஸ் வாங்குவீங்க. வாஷிங் மிஷின் ஒரே வாஷிங் மிஷின், மிக்சி ஒரே ஒரு மிக்சி, கிரைண்டர் ஒரே ஒரு கிரைண்டர். 5 ஆம்பளை பையலும் ஒரே வீட்டுல இருந்தா ஒரே மிக்சி தான், ஒரே கிரைண்டர் தான், ஒரே வாஷிங் மிஷின் தான், ஒரு 2 ஃபேன் 3 ஃபேன் இருக்கு, எல்லாமே இருக்கு. இதுல பெரிய செலவுகள் இருக்காதுமா. அப்ப கார்பரேட் நிறுவனம் என்ன செய்யறான்? கூட்டு குடும்பமாக தமிழர்கள் வாழ்ந்தால் கூட்டு குடும்பத்தில் வியாபாரம் நம்மளுக்கு நடக்காது. ஆக இந்த அண்ணன் தம்பி 5 பேரும் தனித்தனியா சண்டை போட்டு தனித்தனி வீடு போயிட்டான்னா 5 வீடு கட்டணுமா? 5 வீட்டுக்கு 5 மிக்சி வாங்கணுமா? 5 கிரைண்டர் வாங்கணுமா? 5 வாஷிங் மிஷின் வாங்கணுமா? 5 கார், 5 பைக், 5 சைக்கிள் வாங்கணுமா?
புரியுதா? அவனுடைய நோக்கம் கார்பரேட் நிறுவனம் சொல்லக்கூடிய உலகளாவிய பெரிய பணக்காரன் வியாபாரம் பார்க்கறதுக்காக, நம்மள்ட்ட பொருட்களை விற்கிறதுக்காக, நம்மளை பிரித்தாலும் சூழ்ச்சி செய்யறதுக்காகத்தான் இந்த டிவியில் மூலமா நாடகத்தை விட்டான், சீரியலை விட்டான். அதை பார்த்து நாமளும் நம்ம அண்ணன் தம்பிகளை சண்டை ஓட்டு, அக்கா தங்கச்சிகளை சண்டை ஓட்டு, சகலப்படியில விட்டு மத்த எல்லாம் சண்டை ஓட்டு தெருவுக்கு வந்து தனித்தனி கொடுத்து நம்ம போயிட்டோம். ஆத்தா பஞ்சத்தை இளவுக்கு கூட ஒன்னா வர்றதில்ல. அப்பயும் வந்தாங்க ஆத்தாப்பனோட சொத்துக்கு சண்டை வர்றான், பொம்பளை பிள்ளை வர ஆத்தாட்ட நகைக்கு சண்டை வர்றான், ஆம்பளை பையன் ஊராமே சொத்துக்கு சண்டை வர்றான். அதுல இன்னைக்கு பெரிய கொடுமை. அம்மா பெரிய கொடுமை என்ன தெரியுமா? இந்த பொம்பளை பிள்ளைய பண்ற குடும்பம் அதுக்கு மேல பெரிய குடும்பம். பொம்பளை பிள்ளைய கட்டி கொடுக்கறதுக்கு முன்னாடி, அதாவது கல்யாணத்தப்ப பார்த்தீங்கன்னா எங்க அண்ணன் மாதிரி வருமா, என் தம்பி மாதிரி வருமானு கட்டி பிடிக்கிறது என்ன, அழுகிறது என்ன, கொஞ்சிறது என்ன எல்லாமே பண்ணுவாங்க. கட்டி கொடுத்து புருஷன் வீட்டு போனதுக்கு அப்புறம் இந்த பக்கம் ஆத்தா பெண் செத்த உடனே அண்ணன் என்ன பண்ணுவா, தங்கச்சிக்கு செய்ய வேண்டிய சீதனத்தை பூரா செய்வான். கல்யாணம், காது குத்து எல்லாத்துக்கும் போய் செய்வேன், எல்லா செய்முறை செய்வேன், தாய்மாமையை சரி செய்வேன், எல்லாம் செய்வேன். இங்கிட்ட அப்பா அம்மா செத்த உடனே தங்கச்சி கூட சேர்த்துட்டு அப்பா அம்மா செத்துட்டாக அந்த சொத்துல பங்கு கொண்டு வந்துடுறேன். முறைப்படி பேல நான் வக்கீலா இருக்கேன். பேல நாங்க பேசல, நிறைய டைவர்ஸ் கேஸ் எல்லாம் வராங்க. பேசல இல்லாட்டி அண்ணன் தம்பிட்ட சொத்து கேஸ் போட சொல்லுவாங்க. அப்பா பேசல நான் சொல்றது, உனக்கு கல்யாணத்தப்ப உங்க அண்ணனும் உங்க அப்பா அம்மா சேர்ந்து எவ்வளவு நகை போட்டாங்கன்னா 30 பவுன் போட்டிருப்பாங்க. இன்னைக்கு அதே மாதிரி 30 பவுன் உங்க அண்ணனுக்கு போடு. அதுக்கப்புறம் ஒப்பை சொத்துல பங்கு கேளு. நகனட்டு ஒரு அக்கா தங்கச்சி அண்ணன் நம்பிக்கிட்ட நகனட்டையும் முடிங்கிடுவாங்களாம். அதுக்கப்புறம் ஆத்தா பெண்ணை வந்து கல்யாணம் வச்சிருக்கீங்க, காது குத்துருக்கு வச்சிருக்கீங்க, அந்த சீர்சனத்தையும் வாங்கிடுவாங்களாம். வாங்கிக்கிட்டு ஆத்தா பெண் செத்ததுக்கு அப்புறம் சொத்துலையும் பங்கு விடுன்னு வந்து நிப்பாங்களாம். அதனால நான் உங்களுக்கு எல்லாம் சொல்றது, நல்லபடியா நம்ம உசுரோடு இருக்கையிலேயே நம்ம மகளுக்கு எப்படி நகை ஓட்டு கட்டி கொடுக்குறோமோ அதே நேரத்தில் மகளுக்கு நகை ஓட்டு கட்டி கொடுக்கையிலேயே மகளுக்கு சொத்தை பூரா எழுதி வச்சிடணும். இல்லையா, மகளுக்கு 30 பவுன் போட்டா மகனுக்கு 30 பவுன் போடு, மகளுக்கு வளகா போட்டேன்னா மகனுக்கு வளகாப்பு போடு, மகளுடைய பேரம்பேத்திக்கு காது ஊத்து வச்சேன்னா மகனோட பேரம்பேத்திக்கு காது ஊத்து. நாடு கெட்டு போச்சுக்குமா. ஒரு காலத்துல அண்ணன் தம்பி உறவு, அக்கா தங்கச்சி உறவுன்றத பேணி பாதுகாத்ததை பூரா இந்த டிவியில நாடகம் சீரியல் வந்து அண்ணன் தம்பிகளை சண்டை எடுத்துட்டு, அக்கா தங்கச்சிகளை சண்டை எடுத்துட்டு குடும்பத்துக்கு எடுத்து நாசமாக்கிட்டேன். உங்கள்கிட்ட சொல்றது மாதிரி இந்த வீடியோல சொன்னா ஊர் போய் சேரும். அதுக்காக சொல்றேன். போயிட்டு வரவா? நன்றி. விவசாயம் சாப்பிட்டீங்களா? எல்லாரும் போடுவீங்களா? ஓட்டு போடுவீங்களா? இல்ல சோறு போடுவீங்களா? சோறு தீர்ந்துருச்சு, தண்ணி ஊத்திருப்பீங்க நேரம். சோறும் போட மாட்டீங்க, ஓட்டும் போட மாட்டீங்க. பரவாயில்ல, நல்லா இருக்கு. சோறு இருக்காது. பூரா பேருந்து தோசை ரெண்டு மாவு பாக்கெட் வாங்குறீங்க. ஒரே ஒரு மாவு பாக்கெட், ஆளுக்கு 2 தோசை. பழைய சாம்பார் வைக்க வேண்டியது, ஒரே ஒரு நாள் சோறாக்க வேண்டியது. அமாவாசைக்கு பௌர்ணமிக்கு சாமி கும்பிடுறதுக்கு வெள்ளி செவ்வாய்க்கு சோறாக்க வேண்டியது. சோறாக்கிட்டு அதுல சாம்பாரை மட்டும் 2 குண்டா ஆக்கி வச்சிட வேண்டியது. அந்த 2 குண்டு சாம்பாரை வச்சுட்டு சோத்த பழைய சோறா போட்டு ஐயாக்களுக்கு கொடுத்துட்டு 2 கரண்டி மாவு, 2 பாக்கெட் மாவு வாங்க வேண்டியது. மாவு வாங்கிட்டானே நிப்பாட்டின, ஏன் வண்டி எடுக்கிறேன், மாவு பாக்கெட் எடுத்தோன்னு அண்ணன் எடுக்கிறேன், என்ன வேற எதுவும் பிரச்சனையா? அண்ணன் வீட்லயே மாவு ஊத்துவாங்க போல. அப்ப என்ன பண்றது, இந்த இட்லி மாவை வாங்கிடுறது. காலையில 2 தோசை இந்த ஃப்ரிட்ஜில் வச்சா பழைய சாம்பார், மதியானம் 2 தோசை அந்த ஃப்ரிட்ஜில் வச்சா பழைய சாம்பார், நைட்டு 2 தோசை அந்த ஃப்ரிட்ஜில் வச்சா சாம்பார். இதே மாதிரி தொடர்ச்சியாக சாம்பாரை வச்சு பழைய மாவை வச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ளே 10 நாள் வச்சு செத்து சுகர் வந்து பிபி வந்து நோய் வந்தது மிச்சம். தயவு செஞ்சு சொல்றேன், எங்க வீட்டுல ஃப்ரிட்ஜே இருக்க கூட தீய வச்சு கொளுத்தலாம் இருக்கேன். ஏன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுட்டுமா அம்மா, என் பிள்ளை குட்டியும் என் செருப்பு என் காரு இதை தவிர எல்லாமே என் ஃப்ரிட்ஜுக்குள்ள தான் இருக்கு. எங்க வீடு மட்டும் இல்ல, உங்க வீட்டுல எப்படி இருக்கு ஜிரிக்கா, உங்க வீட்டுல எப்படி இருக்கு திறந்தா மலமலன்னு கீழே விழுகிற மாதிரி இருக்கு. எல்லாமே இருக்குல்ல. பாதி எடுத்த எங்க, பாதி எடுத்த இஞ்சி அதுக்குள்ளதான் இருக்கும், பாதி எடுத்த வெங்காயம் அதுக்குள்ளதான் இருக்கும், பாதி எடுத்த முட்டைகோசு அதுக்குள்ளதான் இருக்கு. ஏன் மிச்ச பாதி அறுத்து போட்டு வச்சா அந்த கொப்பை போட்டு முதலா போயிடும். குடும்பத்தை கெட்டு குடுத்தியாக ஆக்குறதே அந்த கார்பரேட் நிறுவனம். அதே மிக்சி விற்கணும், கிரைண்டர் விற்கணுங்கிறக்காக நாடகத்தை அனுப்பி குடும்பத்தை பிரிச்சு அதுல விளம்பரத்தை போட்டு 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 ஏமாத்தி இப்ப வரையா பாருங்க. அடுத்து இந்த மாசம் பூராமே அச்சய திருதியை நகை வாங்குறதுக்கு ஏமாத்தினான். நீங்க என்ன பாருங்க, அச்சய திருதி வந்துச்சுன்னு 10% தள்ளுபடியா, 12% தள்ளுபடியா, தங்கமே ஊசியா கொடுக்குற மாதிரி விளம்பரப்படுத்தினா. இருக்கிற இந்த ஃபீல்ட் அவுட் ஆன நடிகையில அப்புறம் உடனே விட்டுருக்கான். இருக்கிற எந்தெந்த நடிகைலாம் கிளடு கட்டே கல்யாணம் ஆகி எதெல்லாம் வெளிநாட்டுல போய் செட்டில் ஆச்சா, எதெல்லாம் புருஷனோட சண்டை ஒரு டிரைவர்ஸ் ஆச்சா, அந்த நடிகையில பூரா நகைக்கடை விளம்பரத்துல இறக்கி விட்டு அச்சய திருதி ஏமாத்தியா. உண்மையில அச்சய திருதி ஏமாறாதீங்க. அச்சய திருதிக்கு ஏதாவது செல்வ செழிப்பா வாங்க நினைச்சீங்கன்னா உப்பு 10 ரூபாய்க்கு, மஞ்சள் 10 ரூபாய்க்கு வாங்க. உலகத்திலேயே மிகப்பெரிய அச்சய திருதிக்கு நீங்கள் வாங்க வேண்டியது. உண்மையிலே நானும் ஜாமி கும்பிடுறேன், நான் மூட நம்பிக்கைக்கு ஆதரவா போகல. இருந்தாலும் உங்களை திருத்தணும், உங்களை மாத்தணுங்கிறதுக்காக எவனையும் நகைக்கடைக்காரனை நம்பாதீங்க. நகைக்கடைக்காரன் நம்பி போய் ஏமாறாதீங்க. தங்க விலை எங்கேயோ வித்துக்கிட்டு இருக்கு. தங்கத்தை காசு இருக்கிறவங்க வாங்குங்க, நான் வேணாம்னு சொல்லல. ஆனா செய்கூலி சேதாரம் குறைச்சிருக்கக்கூடிய இடத்துல போய் தங்கத்தை வாங்க. அது அச்சய திருதியில வாங்கணும்னு போகாதீங்க. அன்னைக்கு வேலை அதிகமா இருக்கும், விலை அதிகமா இருக்கும். அப்ப நான் என்ன சொல்றேன், அச்சய திருதி அன்னைக்கு உங்களுக்கு உங்க மனசு திருப்திக்கு மகாலட்சுமி உங்க வீட்டுக்கு வரணும். எனக்கு தெரியாது, எனக்கு தேவையில்லை. ஒருவேளை உங்க வீட்டுக்கு வரணும்னா ஏமாறாதீங்க. நகைக்கடைக்கு போய் உப்பு மஞ்சள் வாங்க, அதுவே பெரிய மகாலட்சுமி. கல் உப்பும் மஞ்சள் வாங்க, அதே போதும். நகைக்கடைக்கு போய் ஏமாறாதீங்க. எப்ப வந்து நகை விலை குறையுதோ, ஏன்னா அச்சய திருதியில் வந்தது ஏற்றி விட 10,000 ரூபாய். அதனால எப்ப நகை விலை குறையுதோ அப்ப போய் வாங்குங்க. அந்த நகை விலை குறையிறப்ப நகையை வாங்க, சேர்த்து வைங்க. தங்கத்துல முதலீடு செய்யற நல்லது, பாதுகாப்பா இருக்க. போயிட்டு வர ஏதாவது தங்கங்க இருந்தாலும் கொடுங்க, அடகு வச்சுட்டு தேர்தல் முடிஞ்சு தர இருக்கா. சோரே போட மாட்டீங்க, மாவை ஊத்தி ஐயா எதுவுமே பேசாம இருக்காரு. அப்பா இருந்து மகராசி நான் பேச நினைச்சதப்புறம் பேசுறேன். நம்ம ஐயாவா ஏமா நம்ம அவர் நினைச்சிருப்பாரு மகராசி நான் பேசின பழைய சாம்பார் தான் அவருக்கு பழைய தோசை பாடா படுறாரு. இதுல ஒரு வித்தியாசம் ஒண்ணு பண்ணுவாங்க. நைட்ல தோசைனா பகல்ல காலையில இட்லி. பெரிய புரட்சி இதுல. பழைய மாவுல எது செஞ்சா என்ன ஏன் போயிட்டு வராங்க உண்மை தானே.
பாத்துங்க. அம்மா ஏத்து பேசாதீங்க, அடிப்பாக, கவனமா இருந்துங்க, பாத்துங்க. எவ்வளவு உள்ள நாள் காலத்தை விட்டு அதே மாதிரி கையெடுத்து கும்பிட்டு ஐயா படைச்ச பரமசிவனே பார்வதிக்கு அடிமை, கவனமா இருந்து பொல போட்டு காலத்தை விட்டு. நன்றி அம்மா. உடல்நலத்தை பாத்துங்க. ஒரு காலத்துல சாப்பிட்டு முடிச்சுட்டு வெத்தலாவுக்கு போட்ட நோய் இல்லாம இருந்துச்சு. நீங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு கலர் கலரா மாத்திரை போறோம், நோய் வந்துருச்சு. நோய் இல்லாமல் வாழ்வதற்கு இயற்கையான உணவுகளை சாப்பிடுங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு எந்த உணவும் சாப்பிடாதீங்க. முதல் நாள் சமைச்சதை மறுநாள் சூடு பண்ணி சாப்பிடுங்க. ஆனா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு திரும்ப எடுத்து சூடு பண்ணாதீங்க. உங்க உடல்நலத்தை பாருங்க. உங்கள் உடல்நலம் தான் எங்களுடைய நலம். நீங்க நல்லா இருக்கணும், எங்களுக்கு வாக்கு செலுத்தணும். போயிட்டு வரோம். நாங்க எப்படி நீங்க நல்லா இருக்கு நினைச்சோம் அதே மாதிரி உங்களை நாங்க நல்லா இருக்கு நினைச்ச மாதிரி எங்களை நீங்க நல்லா இருக்கு நினைங்க. ஒரு தடவை விவசாய ஜனத்துக்கு ஓட்டு போடுங்க. 3வது இடத்துல இருக்கு. தங்கப்பில் போயிட்டு வருவா. நன்றி எல்லாருக்கும் நன்றி. அண்ணன் அக்கா எல்லாருக்கும் நன்றி. மனமார்ந்த நன்றிகள். காவல்துறைக்கு உளவுத்துறைக்கு எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றிகள். உழைச்சவங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி. இன்னைக்கு தினசரி வந்து நாம் தமிழர் கட்சிக்காக காசு இல்லாம பணம் இல்லாம இந்த இருசக்கர வாகனங்கள்ல எங்களோட 40-50 கிலோமீட்டர் சுத்திட்டு எங்களால எதுவுமே உங்களுக்கு நல்லது செய்ய முடியல, காசு பணம் கொடுக்க முடியல, எது நினைக்காதீங்க. உங்களுக்காக சேர்த்தே உழைக்கிறோம். இதுல வரக்கூடிய ஒவ்வொரு நபரும் காணொலியில பதிவாகிட்டே இருக்கீங்க. நாம் தமிழர் கட்சிக்காக உழைக்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் இந்த காணொலியில பதிவாகிறீங்க. எம்எல்ஏ ஆன உடனே எல்லா பேரையும் அரசு வேலைக்காரனா மாத்திடுவோம். எல்லா பேரும் எங்களுக்கு உதவி செய்யறதுங்கிறது எங்களுக்கு உதவி செஞ்சதில்லை, இந்த இனத்துக்கு உதவி செஞ்சது. ஆகவே இந்த இனத்திற்காக உழைத்த ஒவ்வொரு நாமநூறு பிள்ளைகளுக்கும் இந்த நாமநூறு கட்சி ஆட்சியிலே தகுதிக்கு தகுந்த அரசு வேலை வழங்கப்படும், கல்விக்கு தகுந்த அரசு வேலை. நன்றி நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். கேமராமேன் அண்ணே உனக்கு நீதே என்னை போட்டோ வணக்கம். காவல்துறை உதவித்துறை சுந்தரனே எல்லா பேருக்கும் நன்றி, மனமார்ந்த நன்றி. அடுத்து ஒரு போகணுமா? நன்றி நன்றி. எங்களுடைய உறுப்பினராக இல்லாமல் எங்களுடைய வாக்குச்சாவடி முகவராக இருந்த அன்பு அண்ணனுக்கு மனமார்ந்த நன்றிகள். இந்த தடவை நீங்க தான் உறுப்பினராக, அதாவது உறுப்பினர் ஆயிருங்க. இந்த தடவை போன தடவை உறுப்பினராக பண்ணி இந்த தடவை உறுப்பினரை போட்டு அவரை வாக்குச்சாவடி முகவராக உட்காரங்க. அம்மா நன்றிமா, நன்றி. உங்க பிள்ளை நல்ல காரியம் செய்யறாரு, நல்லவர்களோட செய்யறாரு. எங்க கட்சிக்கு வந்தா குடிக்க விட மாட்டோம், கஞ்சா அடிக்க விட மாட்டோம், பீடி சேர்த்து குடிக்க விட மாட்டோம். நல்லவர்களுடைய கட்சி எங்களோட சேர்ந்தா நல்லவர்களா இருப்பார்கள். அண்ணே நன்றி. தம்பி நன்றி. அம்மா வரையும் போயிட்டு வரு. காவல்துறை அதிகாரிகளுக்கு மனமார்ந்த நன்றிகள். பாதுகாப்பு வழங்கிய அதிமுக இசகி சுப்பையாவிடமிருந்து எங்களுக்கு பாதுகாப்பு வழங்கி எங்கள் உயிரை காப்பாற்றிய நாராயணன் மாதிரி பெருமாள் மாதிரி எங்களை காப்பாற்றிய காவல்துறைக்கும் உளவுத்துறைக்கும் மனமார்ந்த நன்றிகள். அண்ணன் மாதிரில காப்பாற்றி விட்டுறா. இன்னும் ஒரு 6 நாள் இசகி சுப்பையாட காப்பாற்றி எப்படியாவது என் ஊருக்கு அனுப்பி விட்டுருங்க. நான் தாயிலா புள்ள போயிட்டு வரேன். அம்மா போயிட்டு வரேன். ஐயா போயிட்டு வரேன். அக்கா உங்களுக்கு அவ்வளவு பேசுறேன். அக்கா நன்றி நன்றி. அங்கே